என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல நேர்பட பேசு தொடர்கிறது. ஒரு மாதத்தை நிறைவு செய்யும் நரேந்திர மோடியின் ஆட்சி புதிய தொடக்கமா அல்லது பழைய பாதையில் பயணிக்கக்கூடிய ஆட்சியா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். ஏராளமான நேயர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 40% பேர் இது புதிய தொடக்கம் என்றும் 60% நேயர்கள் பழைய பாதை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது பார்வையாளருடைய கேள்வி. சுதந்திரம் பெற்று 67 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் இவை மூன்றுமே இன்னும் தீர்க்கப்படாத இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பாஜக அரசு இதற்கான முயற்சியை ஏற்படுத்துமா? ஏற்படுத்த என்ன வழி? இல்ல இப்ப நீங்களே சொன்னீங்க சுதந்திரம் வாங்கி 67 வருஷம் பொறுத்து நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோன்னு பார்க்கணும். 150 ஆண்டு கால அடிமை வாழ்க்கையிலிருந்து மீண்டு நம்ம 67 வருஷமா சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா அரசாங்கங்களுமே அவங்கவுங்களுக்கான காரியங்களை நல்ல காரியங்களை தான் செஞ்சிருக்காங்க. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். கடந்த ஆட்சிகள் விட்டுட்டு போனது நல்ல விஷயங்களை இவங்க மேல எடுத்துட்டு போனோம். நம்ம எப்பயுமே பெசிமிஸ்டிக்கா பேச வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த விவாத மேடையில் கடந்த வாரம் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்தோட மிகப்பெரிய பிரச்சனை நான் பார்க்கறது எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். இந்த அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது 1 மாத காலம் தான் ஆகியிருக்கிறது. ஆகவே அதற்கு இந்த 1 மாத காலத்துக்குள்ளாக நம்ம அது மேல தீர்ப்பு எழுத முடியாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படிதான் இந்த விஷயத்தை பார்க்கணும். அடுத்த கேள்வி சார், ராகவன் சார் கிட்ட கேட்கிறேன். சுவிஸ் பேங்க்ல இருந்து பணத்தை மீட்கிறதுக்கு வழி இது பண்ணிட்டு இருக்கீங்க. பிளஸ் அது அந்த பணம் வர்றப்ப ரேட் எல்லாம் எதுக்கு சார் ஏத்தணும்? இல்லைங்க, இன்னும் வரல. முதல்லங்க அப்போ மத்திய அரசாங்கத்துல சுப்ரீம் கோர்ட்ல இது உடனடியாக கமிட்டி நியமிக்கணும்னு சொன்னாங்க. நியமிச்சிருக்கிறோம். இப்பதான் ஒவ்வொரு பத்திரிகையிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு லட்சம் கோடி, அவ்வளவு லட்சம் கோடி, 14,000 கோடின்னு வந்துருக்குது. இது என்னதுன்னு பார்க்கணும் இல்ல. இப்ப அந்த கமிட்டி நான் முடிச்சுட்டேன். இந்த கமிட்டி இந்த ஜஸ்டிஸ் இவர் வந்திருக்கிறாரு. அவர் கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கொண்டு போய் சுவிஸ் அந்த அரசாங்கத்தினோடு தொடர்பு பண்ணி எவ்வளவு வேலை இருக்குது. நாளைக்கே நடக்கிற வேலை கிடையாது. பட் அதற்கான முயற்சி இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு மாத்திரம் தெளிவு, யாரெல்லாம் கருப்பு பணத்தை வைத்திருக்கிறார்களோ அந்த கருப்பு பணத்தை இந்தியா கொண்டு வந்தே தீருவது என்று சொல்லி நடத்திருக்கிறோம். அதை நடத்தும் வந்தாங்கன்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் இப்போ உங்களுக்கு எனக்கு எல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் கிடைக்கும். அவ்வளவு பதுக்கி வச்சிருக்கீங்க நீங்க. சரி, காங்கிரஸ் கட்சி அவ்வளவு பதுக்கி வச்சிருக்கீங்களா காங்கிரஸ் தலைவர்கள்? ரொம்ப நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இது அகில இந்திய பிரச்சனைகள், டீசல் விலை, அவங்களுடைய ஆளுமை திறன் இதெல்லாம் பேசணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த 4 பிரச்சனைகளை நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவை கூட 4-5 கடிதங்கள் எழுதியிருக்கிறார். ஒன்று, முல்லை பெரியாறு பிரச்சனையில மத்திய அரசு அமைச்சரவையை கூட்டி அவங்க பிரதிநிதியை நியமனம் செய்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னதன் அடிப்படையில். ஆனால் காவேரி பிரச்சனையில முடிவெடுப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. காவேரி ஆணையம் அமைக்கிறதுல அதே வேகத்தை அவர்களால் காட்ட முடியவில்லை. இன்னொன்று மீனவர் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்ல எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அரசு நடந்திருக்கிறதா? இல்ல, முல்லை பெரியாரை தவிர்த்து மற்ற பிரச்சனைகள்ல நடவடிக்கை இல்ல இருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அங்க அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா பிஜேபியை மீறியோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அங்க எல்லா கட்சிகளோட ஒப்பீனியனை மீறியோ அவங்க போக மாட்டாங்க. அதே மாதிரி மீனவர் பிரச்சனையிலுமே மன்மோகன் சிங் அரசாங்கத்தோட கொள்கைகள் தான் பின்பற்றப்படும் நான் நினைக்கிறேன். ஆகவே நீங்கள் சொன்ன அத்தனை விவகாரங்களிலும் பெரிய அளவில் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்ட் இருக்காதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இல்ல 4 பேருமே கருத்து சொல்லலாம். உங்களுடைய பார்வை என்ன? இதுல தமிழ்நாட்டு விவகாரங்களை இந்த அரசு கையாண்டது அணுகுன விஷயத்துல நீங்க மகிழ்ச்சி அடைறீங்களா? இல்ல, நமக்கு ஏற்கனவே போய்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுடைய தொடர்ச்சி தான். புதிதாக இதுவரைக்கும் இதுதான் அப்படிங்கிற முல்லை பெரியார் ஒன்றை தவிர சொன்ன மாதிரி பார்க்க வேற இல்லை. ஆனால் ஒரு 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 தீவிரமான முயற்சியை எடுத்தால் மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படலாம் என்று தோன்றுகிறது. கச்சத்தீவு என்பதை கூட தவிர்த்து வைத்துவிட்டு முதலாவது மிக முக்கியமானது மீனவர்களுடைய பிரச்சனை தேவை. அப்போ ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்களுடைய தொடர்ச்சியாகவே 2 நாடுகளுடைய மீனவர்களும் உட்கார்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி, அதற்கான அமைச்சகங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு முடிவாக இருந்தாலும், அதனுடைய எல்லையை வரையறுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும், அதையும் மீறி கைது செய்யப்படுகிறவர்களை
எந்த அடிப்படையில் அணுகுவது என்பதை தொடர்பான சின்ன சின்ன விஷயங்களுக்கான ஒரு குறைந்தபட்ச தீர்வை மீனவர்கள் விஷயங்களில் கொண்டு வர முடியும். மீனவர் பிரச்சனைன்னு கேட்கிறப்ப அவருடைய படகுகள் அங்க பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். நரேந்திர மோடி ஆட்சி வந்த உடனே விடுதலை செய்ததையும் பார்த்தோம். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிற கைதுகளை எப்படி பார்ப்பது? அது மோடி ஆட்சிக்கு வரும்போது நடக்கிறது என்பது அது ஒரு வகையான சடங்கு தான். மற்ற எல்லா நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு வகையான சடங்குகள் தான். நாம் என்ன சொல்லுகிறோம்னா, இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மீனவர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு MOU உருவாக்க வேண்டும் என்று பேசப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்து அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதை கண்காணிக்க முடியும். மத்திய அரசு அதற்கு துணை செய்ய முடியும். குறைந்தபட்சம் இந்த மோதலை தவிர்ப்பதற்கு இது பொதுமக்கள் மத்தியில மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் மரியாதைக்குரிய மணி போன்ற பத்திரிகையாளர் மத்தியில கூட, படித்தவர்கள் மத்தியில கூட இந்த அவநம்பிக்கை இருப்பது என்பது ரொம்ப இயற்கை. இது மனோதத்துவ ரீதியான ஒரு விஷயம். 30 வருஷமா அவங்க நம்பி ஏமாந்து இருக்கிறாங்க. நேச்சுரலாவே அந்த நம்பிக்கையை மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சில காலம் பிடிக்கும். உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது, நம்புங்கள். ஏன்னு சொன்னால் 30 வருஷத்துல வாஜ்பாயுடைய 6 ஆண்டு காலமும் சேர்த்தா இல்ல அதை கழித்து விட்ட 30 வருஷம் இல்ல, அது ஒரு சினிமால ஒரு ரீல் போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? 6 ஆண்டு காலம் தான் இருந்தோம். 67 ஆண்டு காலத்துல 60 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி எங்களது ஒரு ரீல் போகும்போது அதோட எஃபெக்ட் அவருக்கு தெரியல. இப்பொழுது அந்த இவங்களுடைய அவநம்பிக்கைக்கு காரணம் இருக்கிறது. அந்த மனோதித்துவ ரீதமான ஒரு விஷயம் அது நிச்சயமாக மாறும். ராகவன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எதுவுமே நடக்கலன்னு சொல்றீங்களா? அந்த 30 வருஷத்துல எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு வரியில பதில் சொல்றேன். நான் அப்படி சொல்லல. ஆனால் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். என்னுடைய நாடு குட்டியா இருக்கிறது, சிங்கப்பூர் வளர்ந்திருக்கிறது, எவ்வளவு வளம் இருக்கிறது, இந்த நாடு மிகப்பெரிய நாடாக வளர்ந்திருக்க முடியுமே தான் சொல்றேன். இப்ப இருக்கிற வளர்ச்சியோட பல்லாயிரக்கணக்கான மடங்குகளை நம்ம வளர்ந்திருக்க முடியும். அந்த வளர்ச்சி இல்லையே. ராகவன், 60 மாதம் கழித்து நாம் இது பற்றி நாங்கள் கேட்டிருக்கோம். 60 ஆண்டுகள் கொடுத்தீர்கள், 60 மாதங்கள் கேட்டிருக்கோம். நாங்க 60 ஆண்டு கேட்கல, 60 மாதங்கள் கொடுன்னு நரேந்திர மோடி சொல்லி இருக்கிறார். காத்திருங்கள், நீங்க உங்களுடைய நம்பிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும். இல்ல, இப்ப நரேந்திர மோடி ஆட்சி 1 மாதங்கள் ஆகி இருக்கிறது. ஈராக்கில் போர் வெடித்திருக்கிறது மிகப்பெரிய அளவில். அதனால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் விலை ஏறுகிறது. என்னதான் சர்வதேச சந்தையில் கச்சா விலை ஏறினாலும் இந்த நாட்டு மக்கள் மீது அந்த கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் விலை ஏறிவிட்டது என்று பெட்ரோலிய பொருட்களின் விலையை எந்த நிலையிலும் பாஜக அரசு ஏற்றாது, ஏற்றக்கூடாது, ஏற்றுவதற்கு அதற்கு உரிமை கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தில் அந்த சர்வதேச சந்தைக்கு ஈடாக மானியங்கள் சுமை கூடுவதை தடுப்பதற்காக நாம் சில நேரங்களில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றி இருக்கோம். இல்ல ஏற்றி இருக்கோம். நாங்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தோமோ அந்த துன்பங்கள்ல அது மேல வேல் குத்துற மாதிரி இவங்க ஒரு காரியத்தையும் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிக்கிற மாதிரி இவங்க செஞ்சாங்க. ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்படவில்லை. இன்றைக்கு பல சூழல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடப்பு கணக்கு பற்றாக்குறை 2% மேல போகுது. அதே போல நிதி பற்றாக்குறை 4.6க்கு மேல போகிறது. ஆக அச்சுறுத்துகிற ஒரு சமீட்சைகள் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இந்த 30 நாள்ல சிமெண்ட் விலை எடுத்துக்கோங்க, 70 ரூபாய் மூட்டைக்கு ஏறி இருக்கு. இந்த மே மாதம் விலைக்கும் இன்னைக்கும் 70 ரூபாய் விலையே இருக்கு. இதெல்லாம் இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. விலைவாசி ஏற்றம், பல பிரச்சனைகளை இந்த அரசு சந்திக்கணும். அப்படி சந்திக்கிறப்போ என்ன குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சொன்னார்களோ அதை சொல்லி இவர்கள் வருகிற காலங்களிலே முடிவு எப்படி எடுக்க போகிறார்கள்? மன்மோகன் சிங் ஆட்சி இல்ல, நரேந்திர மோடி ஆட்சி. காத்திருங்கள். 2 ஆண்டுகள் இந்த மாதிரியான கசப்பு மருந்துகளை நீங்க கடினமான நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு இந்த மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைமைகள் வரும்னு நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும் என்ற நரேந்திர மோடியின் வார்த்தைகளை அவர் காப்பாற்றப் போகிறாரா என்பதை நாம் அடுத்தடுத்த விவாதங்களிலே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் விவாதிக்கலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.